நான் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணலை. நான் பண்ணினா யாராவது வாங்குவாங்களா? ஆர்டர்ஸ் வருமா இல்லையா? நான் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த டவுட்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிற பல பெண்களுடைய உண்மையான பயங்கள். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு புதிய கான்ஃபிடென்ஸ் வரும். வெல்கம் பேக் டு மை சேனல் அம்முனெஸ்ட். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் டிஐஒய் ஜுவல்லரி ஐடியாஸ் நிறையவே ஷேர் பண்ணுறேன். நெக்லஸ், இயரிங்ஸ், ஃபோன் சார்ம்ஸ் இது மாதிரி நிறையவே டிஐஒய் ஐடியாஸ் எல்லாம் டுட்டோரியல்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறையவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும். நம்மள மாதிரி பெண்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கும்போது பணம் பிரச்சனை கிடையாது, ஸ்கில் கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா கான்ஃபிடென்ஸ் தான். அதுக்கு மேலே இதில் சேல்ஸ் வருமா, டைம் வேஸ்ட் ஆகுமா, வீட்டில் யாராவது கேலி பண்ணுவாங்களா, இந்த கொஷின்ஸ் தான் நம்மளை நிறுத்திடும். நான் பல பெண்களோட மெசேஜஸை படிச்சிருக்கேன். அதில் ஒரு மெசேஜ் ரொம்பவுமே காமன். அக்கா, எனக்கு ஜுவல்லரி மேக்கிங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டில் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க, இது பிஸ்னஸாக ஆகாது, ஹாபி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டவுடன் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களோட கனவை நிறுத்திடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இன்றைக்கி ஆன்லைனில் ஸ்மால் ஹேண்ட்மேட் பிஸ்னஸ் ஆயிரக்கணக்கில் வெற்றி அடையுது. ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, கன்சிஸ்டன்சி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். பல பெண்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஆரம்பத்தில் ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்காது. ஏன்னா அவங்க ரிசல்ட்டை பார்க்குறதில்ல. ஒரு நாள் சடனாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அதே ஃபேமிலி தான் உங்களை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் சப்போர்ட் இல்லைன்னு விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக உங்களோட பிஸ்னஸை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்கும் பிக்கஸ்ட் ஃபியர் என்ன தெரியுமா? ஆர்டர்ஸ் வருமா? இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும், ஆனால் அது ஒரே நாளில் வராது. பிஸ்னஸ்ங்கிறது பிளான்ட் மாதிரி. இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கே மரமாயிடாது. அதுக்குன்னு டைம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கலன்னு மனசை தளர விடாதீங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் 2 வீடியோஸ் தான் வைரல் ஆகலாம். ஆனால் அந்த 2 வீடியோஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆர்டர்ஸை நிறையவே கொண்டு வரும். அதனால் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, அதோட கூட ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். அது இம்பாசிபிள்லாம் கிடையாது. ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க 3 விஷயம் இருந்தால் போதும். பேசிக்காக மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், 3வதாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியணும். அவ்வளவுதான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதுக்கு தேவைப்படாது. நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலே போதும். பேசிக்கான விஷயங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு ஜுவல்லரியில் நீங்கள் யூனிக்காக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்ககிட்ட கேளுங்க, நான் ஒரு வருடம் கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணினா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பெஸ்ட்டு கேஸ் என்ன? சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களில் பல பெண்கள் இருக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறேன். உங்களோட ட்ரீம் சின்னதாக இருந்தாலும் அதை விடாதீங்க. ஒரு ஜுவல்லரி பீஸ் க்ரியேட் பண்ணும்போது அது ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் கூட. இப்போ ஒரு கொஷின், நீங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, ஐ வில் ஸ்டார்ட்.
நான் பர்சனலாக உங்களோட கமெண்ட்ஸை படிப்பேன், அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறது ஜுவல்லரி பிஸ்னஸ் டிப்ஸ், டிஐஒய் ஜுவல்லரி ஐடியாஸ், மெட்டீரியல்ஸ் கைட், செல்லிங் டிப்ஸ். நீங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெசேஜ் இன்னும் பல பெண்களுக்கு ரீச் ஆகணும். நான் நம்புகிறேன் ஒரு நாள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணும் பெண்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸாக ஆக போகிறாங்க. அதுக்காக தான் அம்முனிஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு அதை கண்டிப்பாக நான் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.